they are happy but அவங்களோட சக்சஸ் பார்த்துட்டாங்க. இப்ப நான் வேற ஃபீல்டுல சக்சஸ் ஆயிருந்தேன்னா லைக் ஒரு டாக்டர் பட்டம் வாங்க அவங்களுக்கு ப்ரௌடா. இதே ஃபீல்டுல இதுல நான் வந்து வளர்றேன். ஆக்சுவலா அந்த ஹார்ட் டைம்ஸ் இருந்ததுனாலதான் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு வேல்யூவான ஒரு இது. எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு நம்மளுக்கு கையில கிடைக்குதுன்றப்ப அதோட சந்தோஷமே வந்து ரொம்ப வேற. உங்க லைஃப்ல உங்க தங்கச்சி எவ்வளவு முக்கியம்? இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஜோசியம் பார்த்தோம். லைக் அதுல வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர் வில் டை அப்படின்ற மாதிரி. லைக் ஏதோ ஒரு டிசீஸ் வந்து எனக்கோ இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்து அவ்வளோ உலகத்துக்கு வரும்போது ஒன்னாதான் வந்தோம், போகும்போது ஒன்னாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோஷியல் மீடியால செம்ம கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். நானு நீ என் லைஃப்ல இல்ல, என் முகம் கூட நீ நேர்ல பார்த்துல, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நீயும் ஒண்ணு என்னை பத்தி ஜட்ஜ் பண்ணி சொல்லிக்கோ. நான் உனக்கு வந்து ஒரு பதில் சொல்றேன்னா என்னோட சக்சஸ் மூலியமா நான் சொல்லிக்கிறேன். வணக்கம் சாதனா. நன்றி. முதல்ல நீங்க கண்டுபிடிச்சு பேர் கேட்காம சாதனா சொல்லுங்க. நன்றி நன்றி. இப்போ ஒருத்தங்க வந்து ட்வின்ஸ்க்கு வந்து ஃபேஸ் வந்து ஒன்னா இருக்கலாம், வாய்ஸ் எப்படிங்க சாட்சினா பேசுற மாதிரியே இருக்கு எனக்கு. அப்படிதான் எல்லாமே எங்களுக்கு சைமல்டேனியஸ்லி வாய்ஸ் வந்து இன்னும் ஒரே மாதிரி இருக்கும். எங்க அப்பா அம்மாவாலே கண்டுபிடிச்சு போன்ல நான் அவ ஏதாவது எங்க போயிட்டா கூட அவ கேட்டேன்னா அந்த குடுக்குற சொல்லுவா அப்படின்னு நிறைய கேட்டு தான் பண்ணலாம் போல இதுலயே. ஓகே, சாக்ஷனா வந்து பிக் பாஸ் போயிட்டு வந்து ஒரு சம்மர் ஃப்ரேம் ஓகேவா, மகாநதி நிறைய மகாராஜா பண்ணியிருக்காங்க, நிறைய சீரீஸ் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு டாப் ஓகேவா. இப்போ நீங்க வந்து இந்த ஒரு சீரியல் ஜீ தமிழ்ல லான்ச் ஆறீங்க. அம்மாவோட ரியாக்ஷன் எப்படின்னு? அம்மா அப்பா ரியாக்ஷன்? they are happy but அவங்களோட சக்சஸ் பார்த்துட்டாங்கல்ல. ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது அந்த சக்சஸ் வந்து பெருசா தெரியும், ஆச்சரியமா இருக்கும். அதே சக்சஸ் அதே ஃபீல்டு இப்ப நான் வேற ஃபீல்டுல சக்சஸ் ஆயிருந்தேன்னா லைக் ஒரு டாக்டர் பட்டம் வாங்க அவங்களுக்கு ப்ரௌடா. இதே ஃபீல்டுல இதுல நான் வந்து வளர்றதுக்கு சந்தோஷமா படுவாங்க தவிர மற்றபடி ஆஹா ஓஹோ அந்த மாதிரி. ஓகே, ஐ திங்க் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஹார்டான ஒரு வருஷம்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் உங்க கையில கிடைச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலா அந்த ஹார்ட் டைம்ஸ் இருந்ததுனாலதான் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு வேல்யூவான ஒரு இது. மேபி அது இல்லைன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு நார்மல் ஒரு எனக்கு ஒரு சக்சஸ் இப்ப சாக்ஸ்க்கு ரெகுலரா பண்ற மாதிரி எனக்கும் ஒரு ஈஸியா இது ஒன் ஆஃப் தி திங் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு நம்மளுக்கு கையில கிடைக்குதுன்றப்ப அதோட சந்தோஷமே வந்து ரொம்ப வேற. அது ஓகே, எப்படி நீங்க வந்து ஹார்ட் டைம்ஸ்ல இருக்கீங்க, இந்த ஏஜ் வந்து கண்டிப்பா ஹார்ட் டைம்ஸ்ல இருக்கிறது கிடையாது, எப்படி கோ த்ரூ பண்றீங்க ஹார்ட் டைம்ஸ்? the people's near me. இப்ப சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சி என் கூட இருக்கா. லைக் ஃப்ரம் தி பர்த் அவ என் கூட தான் அவ எனக்கு இருக்கா. என்னோட பர்சன்ஸ் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு பேர் எனக்கு இப்ப கிடைச்சிருக்காங்க. என்னதான் ஒரு சிலர்கள் போனாலுமே அவ்வளோ ஒரு உண்மையான வேல்யூ என்ன வேல்யூ பண்ற பர்சன் என்னைய ஏற்றுக்கிற பர்சன் அவ்வளவு பேர் என் கூட இருக்கும் போது அது வந்து அந்த லோன்லினஸ் ஒரு தனிமையா ஃபீல் பண்ணது இல்லை. அது வந்து ஒரு ஹீலிங்கா செம்ம இதுவா தான் எனக்கு வந்து இருந்தது, தவிர தனியா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, உங்க லைஃப்ல உங்க தங்கச்சி எவ்வளவு முக்கியம்? இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஜோசியம் பார்த்தோம். லைக் அதுல வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர் வில் டை அப்படின்ற மாதிரி. லைக் ஏதோ ஒரு டிசீஸ் வந்து எனக்கோ இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்து அவ்வளோ சொன்னாங்க. லைக் நான் வந்து சொல்றேன் நான் செத்தா நீ செத்துருவேன், நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றதும் அவ செத்தா நான் செத்துறேன் அவன் செத்துறேன். லைக் திஸ் இஸ் வாட் வி கேம். நான் என்ன சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா லைக் உலகத்துக்கு வரும்போது ஒன்னாதான் வந்தோம், போகும்போது ஒன்னாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ நோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். லைக் கடவுள் என்ன எழுதி வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி ஆச்சுன்னா ஒன் ஆஃப் விடோ அப்படின்ற மாதிரி சும்மா விட்டுருங்க. சரி, ஓகே, இப்போ வந்து சொன்ன மாதிரி ஹார்ட் டைம்ஸ் போயிருக்கீங்க அப்படின்ற போது சோஷியல் மீடியால செம்ம கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். நான் நீங்க வந்து சும்மா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாலே அவங்க உங்களை பத்தி ஒரு அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? லைக் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நீ என் லைஃப்ல இல்ல, என் முகம் கூட நீ நேர்ல பார்த்தல, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நீயும் ஒண்ணு என்னை பத்தி ஜட்ஜ் பண்ணி சொல்றேன்னா சொல்லிக்கோ. லைக் எனக்கு என்ன அதெல்லாம் வந்து அதனாலதான் என்னமோ எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய சக்சஸா இருக்கு. இப்போ நீங்களே வந்து இப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா, இந்த இடத்துல வந்து அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது. நான் உனக்கு வந்து ஒரு பதில் சொல்றேன்னா என்னோட சக்சஸ் மூலியமா நான் சொல்லிக்கிறேன். நான் உனக்கு வந்து இப்படிதான் நான் அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்கேன் அவசியமே என்ன. ஏன்னா பிக் பாஸ் நான் சாட்சினாவோட பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணும்போது எனக்கு ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அந்த பேட் கமெண்ட் பண்ணவங்களே கூட நேர்ல பார்த்தா ஹாய் மேம் பிக் ஃபேன் மேம் கூட போட்டோ எடுத்து. ஸோ அது வந்து நம்ம எப்போ வந்து அந்த இது நம்ம அந்த இடத்துக்கு போவோம்னா நமக்கு ஒரு கேரக்டர் நம்மளுக்கு ஒரு கெரியர் வந்து க்ரோத் ஆனா மட்டும்தான் நம்ம அந்த இதுக்கு போவோம்.
சோ அதனால அது வந்து நம்மளோட சக்சஸ்னால பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு Okay. ஆயிடுச்சு. ரீசெண்டா நீங்க வாங்கின கார் அது வந்து சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் உங்க சிஸ்டர் இருக்கும். Thank you. சோ அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு வந்து இட் வாஸ் சர்ப்ரைஸ். எனக்கு வந்து அவ ரிவீலே பண்ணல. லைக் இது எல்லாமே அவளே வந்து லைக் பிக் பாஸ்ல இருந்து வந்த அமௌண்ட்ல தான் அவ அது பண்ணா. லைக் ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம அவ போய் புக் பண்ணிட்டு சொல்றா லைக் நம்ம 2 பேருக்காக ஒரு கார் புக் பண்ணிட்டு நம்ம வாங்குறோம். என்னது இது என்னது என்ன போய் பள்ளி மிட்டாய் வாங்கிட்டு வந்து சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கார் நினைச்சீங்க? உங்க கார் நினைச்சீங்க? பேசிட்டு இருந்தோம் like நம்ம வாங்கலாம் இப்போ அது ஆப்ஷன்ஸ் செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கலாமா இல்ல புதுசு வாங்கலாமா என்னன்னு சொல்லிட்டு லைக் போயிட்டு இருந்தோம். நான் போயிட்டு இப்படி வரதுக்குள்ள கார் புக் பண்ணிட்டேன். நீ வரும்போது சர்ப்ரைஸ் நீ சீக்கிரம் வா அப்படின்னு. நான் ஷூட் முடிச்சு கடகடன்னு ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடுறேன். ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார் நல்லா இருந்துச்சு. ஏன்னா காரும் கூட எனக்கு இப்போ ஒரு தெரியல டக்குன்ட்டு அந்த அளவுக்கு எனக்கு இன்ஸ்டே வந்து எல்லாமே அவ ப்ராசஸ் பண்ணிட்டா. லைக் ஃப்ரெண்ட் சாதனா சாச்சனா அப்படின்னு கியூ போட் வைக்கிறதுல இருந்து கேக் வெட்டுறதுல இருந்து ஒரே மாதிரி ஃபேமிலி காஸ்டியூம் வாங்குறதுல எல்லாமே அவ பண்ணிட்டா. நான் போய் பொம்மை வந்துட்டு கேக்கு போஸ்ட் கொடுத்து வந்துட்டேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் எங்க போனீங்க 2 பேரும் கார் வாங்கிட்டு? நாங்க எங்கேயுமே போல கோயிலுக்கு தான் போய் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கு. அப்படியே என்னாச்சு? எடுத்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் யார் கண்டுபிடிச்சது தெரியல போய் பின்னாடி வந்து இதுவாயிடுச்சு. சோ அதனால இன்சூரன்ஸ் ஐயோ நீங்க நீங்க ஓட்டுனீங்களா? அவங்க ஓட்டுனாங்க. நான் என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? பின்னாடி இடிச்சிட்டாங்க. பின்னாடி இடிச்சு உங்க நீங்க பண்ணல, நீங்க போய் இடிக்கல. அவங்க வச்சு அப்ப அவங்க மேல தப்பு. இன்னும் இதுல இருந்துச்சாங்க கம்பத்துல போய் இடிச்சிட்டாங்க மேடம். சரி ஓகே. நான் பிக் பாஸ் பார்த்தோன்னே சாக்ஷனா முத்துவானோட காம்போ தான் செம. அக்கா அண்ணன் தங்கச்சி அப்படின்றது உங்களுக்கு எப்பயும் பொசசிவ் ஆயிருக்கா உங்களுக்கு? இல்ல அப்படி ஆனது நானும் ஒரு தங்கச்சி ஆட் ஆயிட்டாங்க. அப்படியா? அவர் வீட்டுக்குலாம் வந்தாரு ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருக்கும். அதனால இப்போ எங்க இதுல எப்படின்னா அவ யார என்னன்னு கூப்பிடறாளோ அதே ஸ்லாங் தான் எனக்கு வரும். முத்தண்ணா அப்படின்னா எனக்கு முத்தண்ண அப்படிதான் வரும். அப்படிதான் ஆயிடுமே தவிர அதனால அந்த பொசசிவ்னஸ் எண்ட் ஆஃப் தி டே எங்க போனாலும் நான் இங்கதான் வரணும் எனக்கு தெரியும். அதனால அது வந்து ஜாலியா இருந்தது. ஓகே நீங்க கண்டிப்பா பிக் பாஸ் வந்து சாக்ஷன்ல போகும்போது எல்லாருமே இருக்கும் ஓகே இந்த டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும்ல இல்லையா? சாட்சில வந்து சொன்ன 2 வாரம் இருந்தா போதும் அப்படின்னு. நானும் 2 வாரம் லைக் இத்தனை நாள் இருந்தா இவங்க வரும் ஓகே போ போயிட்டு வா அந்த மாதிரி திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி வேற கொடுத்தாங்கல்ல? ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு செம்மையா இருந்தது. அவளை டிரான்ஸ்ஃபர் ஆமா ஆமா அவ ரொம்ப இதுவா வந்து பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது போகும்போது இன்னும் நல்லா இருந்தது. இத்தனை நாள் இருந்தா போதும் ஒரு 50 நாள் இருந்தா போதும். நான் அதுக்கப்புறம் போக போக ஃபேமிலி ரவுண்ட் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்றதுனால விட்டாச்சு. ரெண்டாவது வெளில நான் தெரியல அது போதும். இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் முத்துவனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பேசிட்டு இருக்கும்போது சாதனோட தங்கச்சி இல்ல சாக்ஷனா வந்து சாதன தங்கச்சி இல்ல முத்துவனோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதான் அந்த பொண்ணு தத்தை அடிக்கலையா வந்தது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்ப்போம். ஏன்னா இப்போ ரெகுலேஷன் இல்ல நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் அங்க ட்ரூ இருந்தாங்க அப்படின்றது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அவளை அங்க பாத்துக்க நான் இல்ல எனக்கு பதிலா இன்னொருத்தவங்க இன்னொரு உருவத்துல இருக்கேன்றாங்க போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நான் இருந்தேன்னா என்னை தேடி வந்திருப்பா. இப்ப எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா உடனே அவங்க கால் பண்ணுவோம் அவளை எனக்கு அப்படி அங்க ஒருத்தவங்க தேடி முட்டன்னு தேடி போகும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்பா அவளுக்கு ஒரு உண்மையா ஒரு ஜென்னினா ஒரு பர்சன் இருக்காங்க உள்ள அப்படின்றது வந்து ப்ரௌடா தான் இருந்தது. தவிர யார சம்பாதிச்சிருக்கா பிக் பாஸ்ன்னு கேட்டா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் சம்பாதிச்சிருக்காங்க. ஓகே விஜய் சேதுபதி சார் பத்தி பேசியே ஆகணும். கண்டிப்பா வந்து நீங்களும் கண்டிப்பா நிறைய வாட்டி பாத்துருப்பீங்க. கான்வர்சேஷன் நடந்திருக்கும். மறக்க முடியாத ஒரு கான்வர்சேஷன் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு நான் அவர்கிட்ட நானும் ஃபன்னா ஜாலியா பேசிட்டு சாட்சி எனக்கு நர்வஸ்னஸ் அதிகம். நான் பேசிட்டு இருந்தேன் கரெக்டா இருந்துக்கணும் இது பண்ணணும் நீ உள்ள போயிருக்கலாம் அதெல்லாம் அனுப்பி நீ உள்ள போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு இன்னும் மெமரபிளாவே இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஓகே தேங்க்யூ சாதனா. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வெப் சீரிஸா இருக்கட்டும் இல்ல மூவிஸ் இல்லைன்னா சீரீஸ்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இதுக்கப்புறம் உங்க லைஃப் வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ சார் சாதனா. தேங்க்யூ.